கலாச்சாரம், என்ன உணவு முறை எல்லாம் மாறி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அன்றைக்கு ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்குனா தான் கல்யாணம்னாங்க. மாடு துள்ளி குதிச்சு வருது அப்படின்னு சொன்னா அந்த திமிழை பிடிச்சு வலது கைட்டு பிடிச்சு அப்படி அடக்கி அது மேல காலை தூக்கி போட்டு கொம்ப நிறுத்தி காளையா காளையரா என்று ஒரு பதம் பார்த்து வெற்றி கண்ட தமிழ் திருநாடு இன்றைக்கு மாறி வருகிறது என்பது வேதனைக்குரியது. வட்டக்கல்ல தூக்குனா கல்யாணம் நமது பண்பாடு. இன்னைக்கும் தூத்துக்குடிக்கு பக்கத்தில் ஒரு பெரியவர் 70 வயசுல அந்த வட்டக்கல்ல 100 கிலோ கல்லை தூக்கி பின்னால தூக்கி போடுறாரு. நாங்கெல்லாம் என்எஸ்எஸ் கேம்ப் நடத்தையில் கோட்டூர்னு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். 30 கிலோ கல்லு தான். நானும் பயலுகை இல்லாத நேரத்தில் அதை தூக்கி பார்ப்போமான்னு பார்க்குறேன். நகட்ட முடியலை என்னால். 30 கிலோ கல்லை நகட்ட முடியலண்ணே பாஸ்கரனே. பேசாமல் தொட்டு முத்தம் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா உணவு முறை, உடை பழக்கம், நாகரிகம், கலாச்சாரம் எல்லாம் மாறி கிடக்கிறது. தமிழனுடைய பண்பாடு உயர்ந்த நாகரிகம், உலகம் பூரா போற்றுகிற நாகரிகம். அது இன்றைக்கு பாதுகாக்கப்படுகிறதா?